அமானுஷ்ய ரயில்வே ஸ்டேஷன். ரமேஷ்க்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அவன் வேலை கிடைச்சி திரும்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறப்ப இதை பற்றி யோசிக்கிறான். அவனுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷம் எப்படித்தான் இருந்தாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றி இவனை பக்கத்தில் உள்ளவங்களே பல அமானுஷ்ய கதைகளை இவனுக்கு காதுபட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவன் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த வேலையை இவனால் விட்டு கொடுக்க முடியாது. அதை பற்றி நினச்சிக்கிட்டே இவன் வீட்டுக்கு போகிறான். இவனுக்கு நைட் ஷிஃப்ட்னால இரவு 10 மணிக்கு தான் இவனுக்கு வேலை ஆரம்பம். இவன் 9:30 மணிக்கே ரெடி ஆகி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறான். போகிறப்பே அங்கே மேனேஜர் வந்து வா ரமேஷ் அப்படிங்கிறாரு. இவன் மேனேஜரை பார்த்து போகிறான். மேனேஜர்கிட்ட போயிட்டு பேசின வார்த்தைகளே எனக்கு இந்த நைட் ஷிஃப்ட் வேணாம், எனக்கு பகலுக்கு ஷிஃப்ட்டை மாற்றி கொடுக்கலுமா அப்படிங்கிறது தான். ஆனால் மேனேஜர் சொன்னது, இல்லை ரமேஷ், இப்போதைக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு தான் ஆள் தேவையாக இருக்குது, பகல் ஷிஃப்ட்டுக்கு ஆளுங்க இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், உன்னை கண்டிப்பாக வந்து நான் பகல் ஷிஃப்ட்டுக்கு மாற்றுறேன் அப்படின்னு. இவனால் இந்த மறக்க முடியலை. அதனால் சரி அப்படின்ட்டு இவன்ட்டு கெபினை நோக்கி போகிறான். போகிற வாக்கில் இவர் திரும்பியும் கூப்பிட்டு சொல்கிறாரு, சரி ரமேஷ், நான் போகிறேன், டைம் ஆச்சு, நீ கண்டதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காம வேலையை பாரு அப்படிங்குவார். சரி அப்படின்ட்டு கெபினுக்கு போன ரமேஷ் தன்னுடைய போனால் ஒரு பாட்டு சரி கேட்போம் அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து ஒரு பாட்டு ஒன்று போடுறான். போட்டுக்கிட்டு லைட்டாக தலையை மேலே தூக்கி சிறிய யோசனையோட அந்த பாட்டை கேட்குறான். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டுடைய சவுண்ட் வந்து இவனால் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு அமானுஷ்ய விதமாக டக்குன்னு கூடுது. அந்த பாட்டுடைய வாய்ஸே மாறுது. எப்பயுமே கேட்குற பாட்டு வந்து இப்போ வந்து இவனுக்கு அமானுஷ்யமாக விளங்க தொடங்குது. இவன் டக்குன்னு என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த போனை டக்குன்னு கைக்கு எடுத்து இல்லை பாட்டை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறான். ஸ்க்ரீன் ஒன்றும் ஆகலை. அந்த சவுண்ட் வந்து இன்னும் கூடிருச்சு. இவனால் தாங்க முடியாமல் அந்த போனை அங்கனைக்கே போட்டுட்டு இவன் காது ரெண்டையும் இறுக்கி மூடிக்கிறான். திடீர்னு கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டு நிற்கிது. அதே நேரத்தில் அந்த கெபின் கதவை யாரோ தட்டுற சத்தம். இவன் டக்குன்னு திரும்புறான். இவன் மனசு இன்னும் படபடன்னு அடிக்க தொடங்கிடுச்சு. அதோட ஒரு வாய்ஸும் விளங்குது, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க. யார் நீங்க அப்படின்னு கேட்கலாம். வாய்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான். அதே நேரத்தில் இவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் எந்த ரயிலும் இங்கே வராது அப்படிங்கிறப்ப இங்கே எப்படி ஒரு பொண்ணு வாய்ஸ் வந்து விளங்குது, இந்த பொண்ணு ஒன்று எப்படி இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கா அப்படின்னு. திரும்ப திரும்ப அந்த கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறப்ப இவனால் மறக்க முடியலை. பயம் மனசுக்குள்ளே இருந்தாலும் அந்த கதவை இவன் திறக்கிறான். இவன் கண்ணை இவனாலே நம்ப முடியலை. என்ன அப்படின்னா, அவனுக்கு நின்றுக்கிட்டு இருந்தது ஒரு அழகான பொண்ணு. ஆனால் அவள் ரொம்ப பயத்தில் இருந்தா. என்னங்க என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டான். ஆனால் டக்குன்னு அந்த பொண்ணு இவன் கையை பிடிச்சி அந்த கெபின்குள்ளே வந்து சொல்கிறா, எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு கொஞ்ச நேரம் இங்கே ஒளிஞ்சிருக்க இடம் கொடுங்க அப்படிங்கிறான். ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அவ திரும்ப திரும்ப சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறது தான். சரி அப்படின்ட்டு கெபின் கதவை அவன் சாத்திட்டு அவன் சொல்கிறான், என்ன என்ன ஆச்சு அப்படின்னு திரும்பி கேட்குறப்ப அவன் வந்து ஒரு தயக்கத்தோடு சொல்கிறா, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையன் வந்து காலையில் தான் வாரான், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் அப்பா வந்து என்னை துரத்திக்கிட்டு வராரு, எங்கள் அப்பா கையில் நான் கிடைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கொன்னுருவார் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் குளிரும் அதிகமாச்சு, நீங்கள் இங்கே நிற்கிறங்க, உங்களுக்கு டீ போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிறான். அவள் திரும்ப வேணாம் அப்படிங்கிறா. அப்பயும் அவன் சொல்கிறான், இருங்கங்க நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்படின்னு போயிட்டு டீயை போட்டுக்கிட்டு திரும்புகிற வாக்கில் ஒரு சத்தம். இவன் டக்குன்னு இவனை அறியாமலே அந்த கிளாஸ் கீழே போடுறான். டக்குன்னு ஒடியாந்து கெபின்குள்ளே பார்க்குறான். கெபின்குள்ளே பார்த்தா அந்த பொண்ணு எங்கேயும் காணோம். கீழே பார்க்குறப்ப ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த தரையில் ரத்தம் சிந்தி கிடந்துச்சு. இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்க முதல்ல இன்னொரு கதறல் சத்தம் வெளியே இருந்து கேட்டுச்சு. இவன் டக்குன்னு நினைக்கிறான், அவங்க அப்பா தான் இங்கே வந்து ஒரு விபரீதம் நடக்குது அப்படின்னு. அப்படி நினச்சிக்கிட்டே இவன் டக்குன்னு அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அந்த கெபின் கதவை திறந்துக்கிட்டு வெளியே ஓடுறான். வெளியே ஓடி சுற்றி முற்றி பார்க்குறான். ஆனால் கண்ணு கெட்டின தூரத்தில் யாருமே இல்லை. ஆனால் முன்னாடி திரும்பியும் ஒரு கதறல் சத்தம் கேட்டுச்சு. ஆனால் இது வேற மாதிரி இருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதை நோக்கி அவன் ஓடுறான். அங்கனைக்கு போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அவன் நினச்சி வந்தது என்னமோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு. ஆனால் அங்கனைக்கு அந்த பொண்ணு ஒருத்தன் மேலே ஏறி ஒரு கோடாலியால் அவனை வெட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு பயத்தோடய அவன் கத்தி கேட்குறான், நீ என்ன பண்ணுற அப்படின்னு.
அந்த சத்தம் கேட்ட அந்த பொண்ணு மெதுவா இவன் சைடு திரும்புறா. அந்த முகத்தை மெதுவா இவன் சைடு திருப்புறா. அந்த முகத்தை பார்க்குறப்ப இவன் கண்ணை இவனாலே நம்பிக்க முடியல. அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. எரிஞ்சு போயிட்டு ரத்தம் வடிக்கிட்டு இருந்த அந்த முகத்தை பார்க்குறப்பயே இவன் அப்படியே மயங்கி விழுவுறான். கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். திறந்து பார்க்குறப்ப அவனுடைய கெபின்ல அவன் சேர்ல இருக்கான். இவனால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இவனுக்கு உண்மை சம்பவம் மாதிரி இருக்கு. நைட்டுலாம் இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது யோசிக்கிறான். இவனால ஒண்ணுமே நம்ப முடியல. இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட இவனால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு குழப்பமா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே வெளியே இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. கெபின் கதவை திறந்து வெளியே போயிட்டு பார்க்குறப்ப ரயில்வே ஸ்டேஷன் சைடில் ஒரே ஜனங்கள் நிறைஞ்சிருந்தாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையே அதை நோக்கி அவன் விரைவாக போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக போக போகத்தான் தெரியுது அங்கனைக்குள்ள ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் இறந்து கிடக்கான் அப்படிங்கிறத. இவன் என்ன இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு அங்கே ஜனங்க மத்தியில் போயிட்டு பார்க்குறான். அங்கனைக்கு போயிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது அவனுக்கு ஒரு பணம் இருக்கு. இந்த பணத்துடைய முகத்தை பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா அவனுக்கு பணமா செத்து கிடந்தது இந்த ரமேஷ் தான். இந்த மாதிரி திகிலூட்டும் நிறைய கதைகள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க.